மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுருக்கலாம் சார்? இந்த அஞ்சு கம்பெனியில் நம்ம வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லைஃப் ஐ இருந்து ப்ளஸ் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனி. ஸோ ஸ்பைஸ் ஜெட்டோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? ஃபண்டமெண்டலி கம்பெனி வந்து நல்லா இல்லை மேடம், அவ்வளோவா சரியில்லை. ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி நாட் குட். 70 rupees 80 rupeesல இருந்த டாடா மோட்டர்ஸ் தான் 1000 rupees போச்சு. அசியூம் தட் நீங்கள் 600ல் பை பண்ணிட்டீங்க, 100 rupees வருது, நீங்கள் எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாமல் நீங்கள் 600லேருந்து மறுபடியும் 1000 போயிட்டு மறுபடியும் 700 வந்தால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு சொல்லுவீங்களா, நீங்கள் ஆவரேஜை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் ரியல் இன்வெஸ்டர் வந்து ஆவரேஜை மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லவே மாட்டாங்க. மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி தான் யோசனை பண்ணோம். இப்போ ஒரு கேபிட்டல் இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம வாங்கவே கூடாது இந்த மாதிரி மார்க்கெட்டில். ஸோ நம்ம கேபிட்டலை ஒரு 3ஆவோ 2ஆவோ பிரித்து பண்ணிவிட்டு வாங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பெட்டர் ப்ரைஸிங் கிடைக்கும். அப்போது பாசிட்டிவிட்டி வரும்போது பர்சன்டேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். டிஐஏ பொறுத்தளவுக்கு எவ்ரி டே வந்து அவங்க பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ போன வாரமும் கம்ப்ளீட்டாக பையில் தான் இருந்திருக்காங்க, இந்த வாரமும் கம்ப்ளீட்டாக பையில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்மளுக்கு. என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 11th 12th 13th அந்த மாதிரி செல் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 13th அந்த ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி செல் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஐ பாட் பார்த்தீங்கன்னா 44,150. அப்போது 10 டைம்ஸுக்கு மேலே இவங்க வந்து நம்ம டிஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். போன வாரம் நம்ம பேசினப்போ மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்னு பேசினோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி நிறைய குளோபல் டென்ஷன்ஸ்லாம் இருந்தது, மார்க்கெட்டும் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சதை பார்த்தோம். ஓவராலாக போன வாரம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்னும் வரும் வாரங்களில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? சொன்ன மாதிரி போன வாரம் வந்து நம்ம அல்ட்ரா புல்லிஷ் அப்படின்னு சொன்னோம். 24,400 ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மின்னு சொன்னோம். பட் மார்க்கெட் ஆல்வேஸ் சுப்ரீம். எப்போவுமே இந்த குளோபல் டென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக அந்த லாஸ்ட் வீக் கடைசி நாட்களில் அந்த டென்ஷன்ஸ் வந்ததில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே கீழே இறங்கிச்சு. பட் நம்ம ஆக்சுவலாக வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே நெகட்டிவிட்டி இருந்துட்டு தான் இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து ரெகுலராக சார்ட் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஆன் டே பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே மண்டே போன ஹைக்கு அடுத்தது எல்லாமே லோயர் ஹைஸ் அண்ட் லோயர் லோஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ரைடே வரைக்கும். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி தான் முதல்ல பர்ஃபார்ம் பண்ணும் போதும் முதல்ல மூவ் ஆகும், கீழே விழும் போதும் முதல்ல கீழே வரும். அஃப்கோர்ஸ் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம் அதை, ஏன்னா எல்லாரும் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும் போது பேங்க் நிஃப்டியில் இருக்கிற இண்டிகேஷனை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் பார்த்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா தர்ஸ்டே தான் பார்த்தேன். நானே ஃபஸ்ட்டு டேலலாம் அவ்வளோ பார்க்கல. ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்து அல்ட்ரா புல்லிஷ் அப்படின்னும் போது வேரியஸ் சினாரியோஸையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இது சொல்கிறேன். பட் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸாக இருக்கிறது 24,718.60. எப்பவும் சொல்கிற மாதிரி விக்ஸ் வந்து 15.08 அப்படின்றது வந்து 14.0 ஆன் தர்ஸ்டே. 15.08ன்றது ஹை. விக்ஸ் ஹை ஆகும்போதெல்லாம் மார்க்கெட் கீழே விழும். அப்போ மண்டே கீழே விழுமா சார்னா ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் அப்படின்றது தான் விக்ஸ் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா விக்ஸ் வந்து ஒரு 20 + 21 22 அந்த ரேஞ்சில் போகும்போது விக்ஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்க மாதிரி இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் விக்ஸ் குறையும் 21 22லேருந்து. அப்போது இந்த 15லேருந்து 22 போகுமா, அதுவும் இப்போ சொல்ல முடியாது நம்மளால். ஆன் டே பை டே பேசிஸில் தான் சொல்லணும். இப்போதுக்கு 14லேருந்து 15.08ன்றது 1.08 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பெரிய பேரிஸ் இண்டிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி பொறுத்தளவு வீக்லி ஹையர் ஹை லோயர் லோ ரெண்டுமே வந்து போன வாரத்தில் ஃபார்ம் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன ஹை இருந்ததோ அந்த ஹையையும் பிரேக் பண்ணிட்டான், லோவையும் பிரேக் பண்ணிட்டான். ஸோ இன்டெசிஷன் மோட். இது வந்து டிசைட் பண்ண முடியாது இப்போ எந்த பக்கம் போகுன்றது யாருக்குமே தெரியாது. பட் ஓவராலாக நம்ம முன்னாடி போன வாரத்தில் சொல்லியிருந்தப்போ வந்து இந்த 24,700 and 600ல் ஒரு ஹியூஜ் வால்யூம்ஸ் இருக்குது, அதனால தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் அழுத்தி சொன்னோம் அந்த இடத்துல. பட் இப்போ திரும்பவும் ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அகெயின் 24,600 to 700 ஜோனுக்கே வந்துருச்சு. ஸோ அந்த வால்யூம் வந்து பையிங் வால்யூமா செல்லிங் வால்யூமா அப்படின்னும் போது நம்ம லாஸ்ட் வீக் வந்து கன்க்ளூட் பண்ணது பையிங் வால்யூம்னு கன்க்ளூட் பண்ணோம். பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது திரும்பவும் இது அகெயின் அந்த 24,600 to 700 ரேஞ்சில் இருக்கும்போது 24,900 இப்போ டைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும்.
24,900க்கு மேலே போகும்போது தான் வந்து மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் டேட்டாஸில் சொல்கிறது. ஸோ அப்போ 24,600 அண்ட் 500க்கு கீழெல்லாம் போனால் மறுபடியும் கொஞ்சம் பேரிஷ்னஸ் இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் டேட்டாஸ் இண்டிகேட் பண்ணுறது தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து இங்கேருந்து கம்ப்ளீட்டாக கீழே விழுந்துரும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண தேவையில்லை. இப்போ இருக்கிற சினாரியோ மட்டும்தான் அது. ஏன்னா வீக்லி ஹையர் ஹை லோயர் லோ ஃபார்ம் ஆனதால் இன்டெசிஷன் மோடில் இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்சஸ் பார்க்கும்போது 24,900, 25,000, 25,200. லாஸ்ட் வீக் நம்ம சொல்லும் போதே 25,200 ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணோம். பட் 25,222 அப்படின்ற ஜோனை வந்து வெட்னஸ்டே போனான் இவன். நிஃப்டியில் என்ன பண்ணான்னா காம்ப்ளிகேஷன் என்ன பண்ணான்னா வெட்னஸ்டே தான் அந்த ஹைக்கு போனான். ஸோ தட் பேங்க் நிஃப்டி கூட நான் கவனிக்கவே இல்லை. வெட்னஸ்டே இவன் வந்து ஹைக்கு போயிட்டு கீழே விழ ஆரம்பித்தான் பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து ஏன் கீழே விழுதுன்னு பார்த்தா பேங்க் நிஃப்டி திங்கக்கிழமையிலேருந்தே விழுந்துட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் ஓவரால் சினாரியோ. ஸோ 24,900 பிரேக் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் புல்லிஷ்னஸ் இருக்கும். சப்போர்ட்ஸ் கீழே வந்து 24,500 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 24,400, 24,100, 23,800 இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒஸ்ட்டு சப்போர்ட் 24,400க்கு கீழே பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து ரொம்ப பேரிஸாக இருக்கும். அதர்வைஸ் 24,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ 700, 800க்கு மேலே 900க்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா மறுபடியும் புல்லிஷ்னஸ்க்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம்னா இந்த வாரோட கன்க்ளூஷன் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த டீலில் வந்து அவங்க சிக்னேச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நியூக்ளியர் டீலில் வந்து அவங்க சிக்னேச்சர் பண்ணிட்டாங்கன்னா இந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் தான் நிஃப்டியோட வியூ. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது சார்? பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,527.35. வீக்லி ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ. இதுவும் அதே பேட்டர்ன் தான். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தோட ஹையையும் பிரேக் பண்ணியாச்சு, லோவையும் பிரேக் பண்ணியாச்சு, இன்டெசிஷன் மோட். கரண்ட் வீக் ஹை வந்து 57,049.50 ஆன் மண்டே. அந்த ஹைக்கு போகாமல் ஆன் டெய்லி பேசிஸில் வந்து கீழே தான் விழுந்துட்டுருக்கு. இதோட லோயர் லோ லோயர் லோ லோயர் லோ அந்த மாதிரி லோயர் ஹையும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துடுது. ஸோ ரெசிஸ்டன்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு 56,200 வந்து டைட் ரெசிஸ்டன்ஸ். 56,200க்கு மேலே போகும்போது 56,700, 57,000, 57,500. லீஸ்ட் சப்போர்ட் 55,000. சப்போர்ட்ஸ் ஆர் 54,600, 54,200 அண்ட் 54,000. இப்போது நாம் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ விக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, விக்ஸ் வந்து ஹையில் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து உடனே மூவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் மண்டே ஆன் க்ளோஸ் பேசிஸில் மூவ் ஆகும் பட்சத்தில் 56,200க்கு மேலே க்ளோஸ் ஆனால் கொஞ்சம் மேலே வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். 55,000க்கு கீழெல்லாம் க்ளோஸ் ஆனால் கொஞ்சம் பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆகும். அப்போ வந்து நிஃப்டியும் அந்த ஓல்டு லோ வந்து பிரேக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் காசியஸ்ன்னு சொல்லலாம். இப்போது கேஷ் மார்க்கெட்டில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல ஹியூஜ் ட்ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டர் ப்ராஃபிட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இப்போ மண்டே வந்து திரும்பவும் கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆனால் பெட்டர் ப்ராஃபிட்ஸ் இருந்தால் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஏதாவது ஆவரேஜ் பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது வந்து பெட்டர்னு தான். போன வாரம் மார்க்கெட்டில் வந்து ஒரு கடுமையான வொலட்டிலிட்டி இருந்ததை பார்த்தோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த இஸ்ரேல் டென்ஷனால மார்க்கெட் ரொம்பவே வொலட்டிலாக இருந்தது. இந்த சமயங்களில் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இவங்களோட இன்ஃப்ளோஸ் எப்படி இருந்திருக்கு சார்? டிஐஏ பொறுத்தளவுக்கு எவ்ரி டே வந்து அவங்க பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ போன வாரமும் கம்ப்ளீட்டாக பையில் தான் இருந்திருக்காங்க, இந்த வாரமும் கம்ப்ளீட்டாக பையில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்மளுக்கு. என்னென்னா கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து டிஐஏலேருந்து வருது. த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குது. அது மேபி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக வந்த இன்ஃப்ளோ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 11th, 12th, 13th அந்த மாதிரி செல் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 13th அந்த ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி செல் பண்ணியிருக்காங்க. டில் டேட் எஃப்ஐ செல் பண்ணியிருக்கிறது 4,812 இந்த மந்த்துக்கு மட்டும். இப்போ டிஐ பாட் பார்த்தீங்கன்னா 44,150. அப்போது 10 டைம்ஸுக்கு மேலே இவங்க வந்து நம்ம டிஐ வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து இதை நம்ம பார்க்கும்போது தான் வந்து நம்ம வந்து பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி போன வாரம் கூட நான் சொன்னேன். இந்த வாரமும் வந்து இது எனக்கு என்னவோ இது வந்து மேஜராக கீழே விழும் மாதிரி தெரியல. ஏன்னா டிஐ கம்ப்ளீட்டாக பை பண்ணி வைக்கிறதால சம்வேர் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இமீடியட்டாக மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. டிஐஎஃப்ஐ டேட்டாவும் அதான் சொல்லுது. ஓவராலாக இந்த மாதிரி ஒரு குளோபல் டென்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ என்னென்ன செக்டர்லாம் நம்ம ஃபோக்கஸில் கண்டிப்பாக வைக்கணும் சார்? இப்போ செக்டார்ஸ் டு வாட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் மாதிரி வந்திருக்கு. பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம வந்து
பைப்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நீல்கமல், விம்ப்ளாஸ்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இது ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நீல்கமல், விம்ப்ளாஸ்ட், ஆஸ்ட்ரல் பைப்ஸ், அந்த மாதிரி பிரின்ஸ் பைப்ஸ் நிறைய இருக்குது. ஹைடெக் பைப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸில் வந்து டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ். அண்ட் ஷிப் பில்டர்ஸ்லையும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தட் இஸ் கார்டன் ரீச் ஷிப்பிங் என்ஜினியர்ஸ் அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட், இந்த ரெண்டுத்துலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ரியாலிட்டி பொறுத்தளவு காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படின்றது லோ தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் நல்லாவே பிஸ்னஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். மார்ச் 2025 வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாலிட்டியில் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணலாம். அண்ட் ஹெல்த் கேர் பொறுத்தளவு டாக்டர் லால்பத் லேப் அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேப். ஸோ செக்டார்ஸ் பொறுத்தளவு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், ஷிப் பில்டர்ஸ், ரியாலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், இதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். செக்டார்ஸ் பற்றி பேசும்போது போன வாரத்தில் நடந்த ஒரு ரொம்ப துக்கமான சம்பவம் ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆனதை பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து மார்க்கெட்லேயும் அதோட தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்திருக்கு. ஓவராலாக இந்த ஏவியேஷன் செக்டர் மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? டெஃபினட்டாக இது வந்து பெரிய சேட் நியூஸ் தான் அது. ஏன்னா 30 செகண்ட்ஸில் நடந்திருக்கிறது வந்து டியூ டு டெக்னிக்கல்னு இன்னும் சொல்கிறாங்க. பட் இன்னும் கிளாரிட்டி வரல. பட் அதில் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டாட்டா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் எப்போவுமே. அந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களே இறங்கி வந்து நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்கிறது வந்து அதுதான் வந்து அந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ன்றது. அவங்க வந்து தானாக வந்து முன் வந்து இதுக்கு வந்து நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம், இதுக்கு என்ன இதுவோ அந்த கிளைம் இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இங்கே தான் வந்து அந்த கம்பெனியோட பாசிட்டிவிட்டி தெரியும் நமக்கு. ஸோ ஏவியேஷன் பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக அது ஒரு சேட் நியூஸ் தான். இருந்தாலும் இப்போது மக்கள் சைக்காலஜிக்கலாக இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணோன்னா இந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு இதில் போகலாமான்னு தான் நினைப்பேன். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் டெய்லி செக்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இது ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனதால் பெரிய கன்ஃபியூஷனுக்கு கொண்டு போய் விட்டாச்சு மக்களை. ஸோ இது ஒரு மேஜர் கிரைசிஸ் தான் இந்தியாவை பொறுத்தளவு. இப்போது இந்த சுச்சுவேஷனில் யார் குறிப்பாக இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான அளவில் டவுன்ஃபால் ஆனதை பார்த்தோம். ஸோ ஓவராலாக இது சம்மந்தமான செக்டர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சால் ஆடியன்ஸ்க்கும் அதை அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகோவோட ஸ்டாக்ஸ், அவங்க ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா, இப்போது மக்கள் எப்படி இருக்கோம்னா, நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறவங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்க தான் மாற்றுறதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி ட்ராவல் போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ ட்ரெயினில் நம்ம போகிறோம், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ராவல்லாம் நிறுத்த முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் எல்லாமே இருக்கும், அது சம்மந்தப்பட்ட எல்லாமே. ஸோ இது ஒரு சேட் தான். இருந்தாலும் வந்து இதனால் வந்து அந்த இண்டஸ்ட்ரியே இதெல்லாம் ஆகாது, சான்ஸே கிடையாது. மேபி இந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸுக்கு கொஞ்சம் புக்கிங்ஸ் வந்து டவுன் ஆகலாம். மற்றபடி அந்த டவுன் ஆகிற புக்கிங்ஸ் வேறு யாருக்காவது போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு டோட்டலாக ட்ராவலிங் இதெல்லாம் குறையாது. அதனால் இண்டிகோ பொறுத்த அளவுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. முதல்ல வந்து இண்டிகோ வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. 10th ஜூன் அன்னைக்கு ஹை வந்து 5729. 10th ஜூன் அன்னைக்கு சப்போர்ட் இருக்கிற இடம் வந்து 5150 வந்து சப்போர்ட் இருக்கிற இடம். இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் மட்டும்தான் 5050, 4900, 4700 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ரீட்டைலர்ஸுக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி தான் யோசனை பண்ணணும். இப்போ ஒரு கேபிட்டல் இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம வாங்கவே கூடாது இந்த மாதிரி மார்க்கெட்டில். ஸோ நம்ம கேபிட்டலை ஒரு 3ஆவோ 2ஆவோ பிரித்து பண்ணிவிட்டு வாங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பெட்டர் ப்ரைஸிங் கிடைக்கும். அப்போது பாசிட்டிவிட்டி வரும்போது பர்சன்டேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போது எந்த ஜோனில் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னும் போது 5050 to 4700 இந்த ஜோனில் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஜோன் வருமா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. பட் வந்தால் நம்ம அக்குமுலேட் பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கரண்ட் ட்ரெண்ட் இஸ் பேரிஷ். கரண்ட் ட்ரெண்ட் வந்து பேரிஷ் விழுந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஹை 5729 கொடுத்தது 10th ஜூன், அதுலேருந்து அந்த ஹைக்கே போகல. ஸோ சப்போர்ட் வந்து 5150 அப்படின்னும் போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 5260 ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ 5260 இருக்கிறத ஸ்டாக்கை நம்ம 5050 to 4700 வரும்போது நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணோம்னா மறுபடியும் இந்த 5729 ப்ளஸ் 5729க்கு மேலே போகும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஜாஸ்தி வரும். அப்போ அக்குமுலேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் குறைஞ்சிடும். 5050 to 4700 ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ 4850க்குள்ளே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உட்காரும். அஃப்கோர்ஸ் 4700 வந்தால், வரலனாலும் 5050ல் என்ன குவான்டிட்டி இருக்கோ அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது ஈஸி.
ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது டார்கெட்ஸ் அப்படின்னும்போது டெஃபினட்டாக வந்து ஹை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் இதெல்லாமே. ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்றதால மார்க்கெட் ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 4700 லெவல்ஸ்லாம் நான் சொல்கிறது வந்து அண்ட் மந்த்லி லெவல்ஸ் அண்ட் வீக்லி லெவல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடம்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக ஆரம்பிக்கும். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஸ்பைஸ் ஜெட்டும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு காம்படிட்டராக இருந்துட்டு இருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட்டோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? ஸ்பைஸ் ஜெட் அது வந்து ஃபண்டமெண்டலி கம்பெனி வந்து நல்லா இல்லை மேடம், அவ்வளோவா சரியில்லை. ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி நாட் குட். மே 2025 ரிசல்ட் மட்டும் அவங்க ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வெரி நெகட்டிவ் ரிசல்ட். 2025 தான் வந்து கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். பட் பிளெட்ஜ் பார்த்தீங்கன்னா 42.2. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ப்ரொமோட்டர் வந்து ஒரு 35% 40% இருக்காங்கன்னு வைங்களேன். அதில் பாதி வந்து பிளெட்ஜ் வச்சாச்சு கடன் வாங்குறதுக்கு. அப்போது அந்த கம்பெனியில் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த குவார்ட்டர் வந்து இவங்க ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்களே, கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி குவார்ட்டர் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க கண்டினியூஸாக அப்படின்னும்போது நம்ம வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பொறுத்தளவு பெட்டர், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை வந்து ஆட் பண்ணுறது பற்றி திங்க் பண்ணலாம். இதுக்கு பதில் இண்டிகோ வந்து நல்ல சாய்ஸ். இந்த ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆனதில் டாட்டாஸோட ப்ராடக்ட்ஸ்லேயும் நிறைய அவங்களோட ஸ்டாக்ஸில் ஏற்ற இறக்கங்கள் இருந்ததை பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சில டாட்டா ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டாடா கன்சியூமர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார்? ஸோ டாடா கன்சியூமர்ஸ் பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது 1078.40. சார்ட் வந்து கரண்ட் சார்ட் வந்து லுக்கிங் பேரிஸ் அப்படின்னு சொல்லலாம். 1060 வந்து வெரி நியர் சப்போர்ட். 200 DMA டெய்லி பேசிஸில் வர்றது 1060. இதை பிரேக் பண்ணியாச்சுன்னா 900 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். வீக்லி 200 DMA வருது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வீக்லி 200 DMAலலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண பழகிட்டோம்னா நம்ம வந்து பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனியை நீங்கள் வீக்லிலலாம் 200ல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு 10 கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 7 கம்பெனி டெஃபினட்டாக மேலே போயிடும். ஒரு 3 கம்பெனி கொஞ்சம் கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போகலாம். இல்லை ஃபண்டமெண்டலே மாறுது, அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறுதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து 1060 சப்போர்ட் இருக்கிற இடத்துல 1060லேருந்து 900. ஸோ அக்குமுலேட் இன் பிட்வீன் நீங்கள் வந்து 850 வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலான்னு வைங்களேன். 900 850 அப்படின்னு வந்தால் அக்குமுலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ டாட்டா குரூப்பை பொறுத்தளவு ஒரு நெகட்டிவ் இது வந்திருக்கிறதால இதை வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி கவுண்டர்ஸ் வந்து வீக்லி 200 DMA வரும்போது நமக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அப்படின்றதால இது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. இந்த இன்பிட்வீன் 1060 to 850 900 இந்த லெவல்ஸில் பை பண்ணும்போது ப்ராஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. டெஃபினட்டாக வந்து வெயிட் பண்ணி பண்ணுறது பெட்டர். நான் சொன்ன மாதிரி 2-3 பிரிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் டெஃபினட்டாக. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பங்குகள் மேலேயும் நிறைய வந்து விமர்சனங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? டாடா மோட்டார்ஸில் வந்து விமர்சனங்கள் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல மேடம். ஏன்னா ஃபண்டமெண்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசிங் ரிசல்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட்டும் கிடையாது. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த அளவுக்கு அது ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் என்ன கேட்டால் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து 4 வருஷமாக வந்து டாடா குரூப் எதுவுமே கொடுக்கல, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் இதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு 70 rupees 80 rupeesல இருந்த டாடா மோட்டார்ஸ் தான் 1000 rupees போச்சு. ஓகே. ஸோ நம்ம அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு 4 வருஷம் முன்னாடி 600 ரூபா இருந்தது, 1000 ரூபா போயிட்டு மறுபடியும் 600 ரூபா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 70 ரூபா போகும்போது கண்ணு தெரியாத குருடங்க மாதிரி அப்படி நம்ம ஆயிடுறோம். இப்போ நீங்கள் ஒரு 600ல் பை பண்ணி வச்சிட்டீங்க, அசியூம் தட் நீங்கள் 600ல் பை பண்ணிட்டீங்க, 100 rupees வருது, நீங்கள் எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாமல் நீங்கள் 600லேருந்து மறுபடியும் 1000 போயிட்டு மறுபடியும் 700 வந்தால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு சொல்லுவீங்களா, நீங்கள் ஆவரேஜை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் ரியல் இன்வெஸ்டர் வந்து ஆவரேஜை மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ த சேஞ்ச் பிட்வீன் ஆவரேஜிங் அப்படின்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரியல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க அது. ஏன்னா அந்த கம்பெனி மேலே வந்து அவ்வளோ பெரிய பேட் நியூஸ் இருந்தாலும் இதுக்கு கீழே போகாதுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ 100 rupeesல வந்து ஆவரேஜ் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்லாம் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2025லையும் நல்ல பேலன்ஸ் ஷீட் தான், அது ஒரு குறையும் இல்லை.
இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் சொல்லி அடிக்கிறாங்கன்னா கூட 650 ஜோன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஜோன்ஸ். 712 தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 650 ஜோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ஜோன்ஸ். அண்டு அபவ் இது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னே வீக்லியில் 750 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 750ன்றது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்ஸ் டு 40 பாயிண்ட்ஸ் தான் 712 டு 750ன்றது. ஸோ ஒரு 40 பாயிண்ட்லாம் டாடா மோட்டார்ஸ் வந்து மேலே மூவ் ஆயிடுச்சுன்னா 750க்கு மேலே 850 அண்ட் 1000 போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அப்படின்னும் போது இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டாடா குரூப்புக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, அப்படி அடிப்போம் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் 650 இஸ் த பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். 750க்கு மேலே போச்சுன்னா 600 வராது. இந்த 650 நான் சொன்ன மாதிரி 650க்கு வரவே வராது. 750க்கு மேலே போயிடுச்சுன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். 750க்கு போகாதால தான் இப்போது ப்ராப்ளம். அதனால் நம்ம வந்து வீக் பிலோ 600ன்னு வச்சுக்கலாம். 600 கீழே போச்சுன்னா கொஞ்சம் கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்துடும். இப்போதைக்கு 750க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் 850 to 1000 வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். அதே மாதிரி டாடா ஸ்டீல் சமீபத்தில் ஸ்டீலுக்கு மேலே டேரிஃப்ஸ் இருந்ததெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி நிறைய ஸ்டீல் கம்பெனிகளில் இந்த ஃப்ளக்சுவேஷனும் இருந்தது. இதில் டாடா ஸ்டீல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சார்? டாடா ஸ்டீலும் அகெயின் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் தான் மேடம். இப்போ டாடா குரூப்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் தான். என்ன கேட்டால் டாடா ஸ்டீல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து வாங்கணும். அக்குமுலேட் இன் பிட்வீன் 152 to 125. இப்போ நான் ஏன் அக்குமுலேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து கரண்ட் ப்ரைஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போக முடியாது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிக்கணுன்றதால தான் 152 to 125 அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சில பேர் கேட்பாங்க 125 எல்லாம் வருமா சார்னு கேட்பாங்க. வந்தால் பண்ண போகிறோம், அப்படி இல்லாட்டி 3ஆக பிரிச்சோன்னு வைங்களேன். 152ல் ஒன்று, 135 ஆர் 140ல் ஒன்று, 125 வரலன்னா பரவாயில்ல. அப்படி தான் நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வச்சுக்கணும். சார்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காமிக்குது. சார்ட்லலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஒரே பிரச்சனை இந்த வார் டென்ஷனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது தான். இல்லாட்டி டெஃபினட்டாக மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஸ் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. யார் நிறுத்தினாலும் நின்று இருக்காது. ஏன்னா பேங்க் நிஃப்டியும் ரொம்ப ஸ்ட்ராங், நிஃப்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஈவெண்ட் வந்ததால தான் நம்மளுக்கு பிரச்சனை. வீக் பிலோ 115க்கு கீழே போனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். எக்ஸ்பெக்டட் டார்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170 அண்ட் 185 ப்ளஸுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது டாடா ஸ்டீல்லையும். ஓவராலாக மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம் சார்? ஹை எதெல்லாம் வந்து லைஃப் ஹை போகுதோ அந்த லைஃப் ஹை போகிற கவுண்டரை வந்து நம்ம வந்து மல்டி பேக்கராக அசியூம் பண்ணலாம். விச் மீன்ஸ் இப்போ லைஃப் ஹை போகும்போது அது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டாக் ஆகிடும். அந்த மொமெண்டம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போகாது. ஓரளவுக்கு ஒரு லைஃப் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறது வந்து லாங் டேர்மில் வந்து ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஆஃப்லே 3i ஆஃப்லேலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்டெலெக்ட் டிசைன்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ ஆஃப்லே 3i இன்டெலெக்ட் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைஃப் ஹை, இந்த மார்க்கெட்லேயே லைஃப் ஹை ஃப்ரைடேலாம். அதே மாதிரி ஆஃப்லே வந்து லைஃப் ஹை. மணப்புரம் ஃபினான்ஸ், கரூர் வைஸ்யா பேங்க், நாராயணா ஹிருதலயா, மேக்ஸ் ஹெல்த் கேர், இந்த 5 கம்பெனியில் நம்ம வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லைஃப் ஐ இருந்து ப்ளஸ் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனி. அந்த பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூவேஷன்ஸ்லேயும் வந்து இது ரீசனபிளாக தான் இருக்குது. அதனால வந்து இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மறுபடியும் மூவ் ஆச்சுன்னா மறுபடியும் நியூ ஹை தான் போகும். அந்த இப்போ நான் ஏஎம்சி சொன்னேன் பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இப்போது அது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து 5200 போயிடுச்சு. அது 4800 சம்திங்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 5200 போயிடுச்சு. மார்க்கெட் இப்போது ப்ராப்ளம் கொடுக்கறதால வருது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா மார்க்கெட் ஸ்டடி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு மூவ் ஆகும் இதெல்லாம். ஸோ அதனால இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.